பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் கொடுமை காரணமாக ஞானசாகரன் கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் சில பதிவுகளை வெளியிட்டார். அதாவது பிரஸ் மீட்ல என்ன சொன்னார் சொன்னீங்கன்னா, அந்த கால் ஹிஸ்டரி ஞானசாகரன் அந்த சம்பவம் முடிந்த பிறகு ஃபிளைட் மோட்ல வச்சிருக்கிறான். இந்த ஃபிளைட் மோடுக்கு பிறகு யாருக்கு முதல்ல கால் பண்றான், அதுக்கப்புறம் இந்த கால் யாருக்கு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கால் ஹிஸ்டரியை வெளியிட்டு 48 மணி நேரம் கெடு விதித்தார் அரசுக்கு. இந்த 48 மணி நேரத்துக்குள்ள அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் மறுபடியும் இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து பேசுவேன் என்றார். ஆனால் அவர் சொல்லி 100 மணி நேரம் தாண்டி விட்டது. அதாவது அவர் கொடுத்த கெடு 48 மணி நேரம், ஆனால் அவர் சொல்லி 100 மணி நேரம் தாண்டி விட்டது. இன்னும் அண்ணாமலை அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை வெளியிடவில்லை. நான் அண்ணாமலை அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணாமலை சிறந்த தலைவர் தான், நல்ல ஒரு அறிவுபூர்வமான தலைவர். அவரு விவாதம் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர். இப்போ ஒரு ஆதாரத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சொல்றீர்கள். நீங்கள் முன்னாள் IPS அதிகாரி. ஆதாரத்தை மறைப்பது குற்றமா குற்றம் இல்லையா? அதற்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். மக்கள் மத்தியில் தெளிவாக பதில் சொல்லுங்கள். மக்கள் மத்தியில் மட்டும் இல்ல, அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் சரி, நீதித்துறைக்கு முன்பாகவும் சரி, காவல்துறைக்கு முன்பாகவும் சரி, நீங்கள் ஆதாரத்தை மறைப்பது சட்டப்படி குற்றமா குற்றம் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது சொல்லிட்டு ஞானசாகரன் வழக்குக்கு முன்பாக, தீர்ப்புக்கு முன்பாகவே 2 மாதம் முன்பாகவே நீங்க சொன்னீங்க. ஆனால் அந்த ஆதாரத்தை நீங்கள் வெளியிடவில்லை. பின்பு தீர்ப்பு வந்த பிறகு என்கிட்ட ஆதாரம் இருக்கு சொல்லி இது போல கால் ஹிஸ்டரி ரெக்கார்டை மட்டும் நீங்க வெளியிடுறீங்க. யார்கிட்ட பேசினாங்கன்னு சொல்லிட்டு, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டோம் நீங்க வெளியிடுறீங்க. ஆனால் முழு ஆதாரம் என்னிடத்தில் இருக்கிறது. 48 மணி நேரத்திற்கு பிறகு நான் வெளியிடுவேன் என்று சொல்லியிருக்கேன். 100 மணி நேரம் கடந்து விட்டது. எத்தனை மணி நேரம் கடந்து? 100 மணி நேரம் கடந்து விட்டது. ஆனால் நீங்கள் இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, பத்திரிகையாளர்களிடத்தில் ஆதாரத்தை கொடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் ஆதாரத்தை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும்? இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் காவல்துறை, அந்த விசாரணை அதிகாரிகள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் நீங்கள் ஆதாரத்தை கொடுத்தால் அந்த ஆதாரத்தின் பேரில் அவர்கள் நடவடிக்கை எடுத்து மேலும் இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் என்பதை நிச்சயமாக நீதிமன்றத்தின் முன்பாக அவர்கள் தெரிவித்து, பத்திரிகையாளர் முன்பாகவும் தெரிவித்து தண்டனை பெற்று தருவார்கள். நீங்கள் ஏதோ அரசை பயமுத்துவது, அரசை அச்சுறுத்துவது அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்க நினைத்து கொண்டு செய்கிறது அத்தனையுமே ஒரு தவறான விஷயம். ஏன்னா உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு நாளில, ஏன்னா நீங்க ஒரு முன்னாள் IPS அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் சட்டம் நன்கு தெரிந்தவர். நான் ஆதாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று மிரட்டுவது எந்த விதத்தில் சட்டப்பூர்வமாக நியாயமாகும்? அதுவும் ஒரு முன்னாள் தலைவர். நீங்கள் இப்படி பேசலாமா? உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க அந்த ஆதாரத்தை மறைக்காமல் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரணை குழுவிடம் கொடுத்தால் நிச்சயமாக அதற்கு வேண்டிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும். அரசாங்கம் யாரையும் விட்டு விடாது. நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா நேத்து அமித்ஷா மதுரையில நடந்த கூட்டத்துல கூட நீங்க யார் அந்த சார் அப்படின்ற ஒரு பதிவும் நீங்க கொண்டு வரீங்க. நாங்க மக்கள் கேட்பது என்ன பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட தான் எல்லா ஆதாரம் இருக்குல்ல, ஒரேடியா வெளியிட்டு போக வேண்டியதானே, சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு மறைக்கிறீர்கள்? இது பூச்சாண்டித்தனமாக இருக்கிறது. பூச்சாண்டி காட்டுவது, மிரட்டுவது, அரசு மிரட்டுவது. யாரை நீங்க பணிய வைக்க பார்க்கிறீர்கள்? யாரை மிரட்ட பார்க்கிறீர்கள் என்ற கேள்விதான் எழுப்புகிறது. யாரையும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. சட்டத்துக்கு முன்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆதாரம், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும், தர்மத்துக்கு உட்பட்டு வேண்டும், நீதிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஆதாரத்தை வெளியிடுங்கள். நீங்கள் காலதாமதம் தாழ்த்தி அதாவது அரசை பயமுறுத்தலாம் என்று நினைக்காதீர்கள். ஒருபோதும் இது போன்ற விஷயத்தை காவல்துறையும் ஏற்றுக்கொள்ளாது, நீதித்துறையும் ஏற்றுக்கொள்ளாது, பத்திரிகை துறையும் ஏற்றுக்கொள்ளாது, மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அரசியல் தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதனை தெரிவித்து தயவு செய்து உங்ககிட்ட இருக்க ஆதாரத்தை வெளியிடுங்கள் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.